حبيب الله মনে বড় আশা ছিল যাব মদিনায় মনে বড় আশা ছিল যাব இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை முன்னிட்டு இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் எல்லாம் அறிந்து அந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளினுடைய பலாபலன்கள் என்ன என்பதை நாம் எல்லாம் அறிந்து அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தை கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இஜ்திமாவில் முதலாவதாக துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காலங்களை கணக்கிடுவதற்காக நாட்களாக மாதங்களாக அல்லாஹு தஆலா தான் உருவாக்கியிருக்கிறார். இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் என்பது ஒவ்வொருவருடைய பெயர்களை வைத்து பிற்பட்ட காலங்களில் உருவாக்கப்பட்டவை. அல்லாஹினுடைய பார்வையில் அல்லாஹு தஆலா இந்த மாதங்களை முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று சொல்லி ஒரு 12 மாதங்களாக அல்லாஹு தஆலா இந்த காலங்களை கணக்கிடுவதற்காக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த காலங்களை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 9வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்தில் அல்லாஹுவிடத்தில் இந்த மாதங்கள் என்பது 12ஆக இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் எப்போது படைக்கப்பட்டதோ, இந்த பூமி எப்போது படைக்கப்பட்டதோ, இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்தே மாதங்கள் என்பது 12 மாதங்கள் தான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்திலே அவன் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த 12 மாதங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கிறேன் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான். தாலிக தீனுல் கையுமா, இதுதான் உங்களுக்கு நேரான மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், ஃபலா தظلموا فيهن أنفسكم, இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையுடைய 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய தோழர்களே, இந்த மாதங்கள் 12 என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்துவிட்டு அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா சிறப்புக்குரிய மாதங்களாக சொல்லுகிறான். அந்த 4 மாதங்களும் சிறப்புக்குரிய அந்த 4 மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த மாதத்தில் ஏதோ இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த 4 மாதங்களும் அல்லாஹு தஆலா எதை சொல்லுகிறான், எவை அந்த சிறப்புக்குரிய 4 மாதங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து சொன்னார்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்தின் ஒட்டுமொத்த இந்த பிரச்சாரத்தை ஒன்றாக அப்படியே சாறு விழுந்து ஜூஸாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து சொல்லுகின்ற பொழுது இந்த செய்தியையும் சொல்லுகின்றார்கள். அந்த 4 மாதங்கள் எது என்று சொல்லுகின்ற பொழுது தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த துல்காதா, துல்ஹஜ், அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் என்ற அந்த 3 மாதங்களையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரஜப் மாதம் என்று. இந்த 4 மாதங்களும் நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த துல்காதா, அடுத்து நாளை அல்லது நாளை மறுதினம் ஆரம்பிக்க இருக்கிற துல்ஹஜ்ஜாவுடைய மாதம், அடுத்து வர இருக்கிற 1வது மாதம் முஹர்ரம் மாதம், அடுத்ததாக ரஜப் மாதம் என்று சொல்லி இந்த 4 மாதங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த 4 மாதங்கள் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்புக்குரிய 4 மாதங்களாக சொல்லக்கூடிய மாதங்கள் என்று. இந்த 4 மாதத்தில் சிறப்புக்குரிய ஒரு மாதத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறப்புக்குரிய மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இலங்கையினுடைய பிறை கணக்கின்படி நாளைய தினம் ஆரம்பமாக கூடும். அப்படி இந்த சிறப்புக்குரிய மாதத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த மாதத்திலே என்ன செய்ய வேண்டும், ஏன் இப்படி அல்லாஹு தஆலா சிறப்புக்குரிய மாதங்களை தந்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
10ஓடு 11ஆக ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து செல்கிறதா, அல்லது இந்த மாதத்தை வித்தியாசமாக ஒரு சிறப்பான ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டுமா என்பதை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாங்கள் ஏகப்பட்ட வணக்க வழிபாடுகள் இபாதாக்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்கு ஏகப்பட்ட சிறப்புகளை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. அதிலே ஒரு விடயம்தான், பின்பற்ற வேண்டிய ஒரு விடயம்தான், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் யுத்தம் செய்வதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தடை செய்திருக்கிறான். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா போர் புரிவதை, ஜிஹாத் யுத்தம் செய்வதை அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறான். யுத்தம் என்பது, ஜிஹாது என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு விருப்பமான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான ஒரு வணக்கத்தை கூட இந்த மாதத்திலே செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா தடுக்கிறான் என்று சொன்னால் இந்த மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே தனக்கு விருப்பமான அந்த ஜிஹாதை கூட செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால் அந்த மாதத்தில் நானும் நீங்களும் நம்முடைய உறவுகளோடு சண்டை பிடிக்க முடியுமா? நம்முடைய அன்றைய வீட்டார்களோடு சண்டை பிடிக்க முடியுமா? பிற முஸ்லிம்களோடு சண்டை சச்சரவுகளை ஈடுபட முடியுமா? அப்படி நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் இந்த மாதத்தினுடைய புனிதத்தை களங்கப்படுத்தியவர்களாகி விடுவோம். இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா எதை செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டானோ அதை செய்த குற்றத்துக்கு நானும் நீங்களும் ஆளாகி விடுவோம். எனவே இந்த மாதத்தில் நாங்கள் ஒருவரோடொருவர் சண்டை பிடிக்காமல் இருக்க ஒரு பேணுதலாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த மாதத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதங்களில் நாங்கள் பாவத்தில் ஈடுபடக்கூடாது. பொதுவாகவே முஸ்லீம் என்று சொன்னால் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், அவன் பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆனாலும் மனிதன் என்கின்ற ரீதியிலே ஒரு சில தவறுகளை அவன் அவ்வப்போது செய்து விடக்கூடும். அப்படி அவன் பாவங்கள் செய்து விட்டாலும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில், இந்த சிறப்புக்குரிய மாதங்களில் அவ்வாறான பாவமான காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் எங்களை நாங்கள் கூடிய கரிசனையோடு கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த மாதத்திலே பின்பற்ற வேண்டிய இன்னமொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தில் ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிறது. இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களை பற்றி விசேஷமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் இந்த 10 நாட்களை பற்றி சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பல இடங்களை பற்றி சத்தியம் செய்கிறான், நேரங்களை பற்றி சத்தியம் செய்கிறான், காலங்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் இப்படி ஒவ்வொரு விடயங்கள் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த விடயங்கள் எல்லாம் சத்தியம் செய்யப்படக்கூடிய அந்த நேரமாக இருக்கலாம், சத்தியம் செய்யக்கூடிய அந்த பொருட்களாக இருக்கலாம், இவைகளெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அது ஒரு வெறுமனே சாதாரண விடயமாக இருக்க முடியாது. அப்ப அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யக்கூடிய ஒரு விடயங்களிலே ஒரு விடயம்தான் சூரா 89 அத்தியாயத்துடைய 1வது 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல் ஃபஜ்ர், வைகரையின் மீது சத்தியமாக, அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக சத்தியம் செய்கிறான், வலயாலின் ஆஷர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 10 இரவுகள் மீது சத்தியம் செய்து காட்டுகிறான். இந்த 10 இரவுகளும் அல்லாஹு தஆலா எதை சொல்லுகிறான், அந்த 10 இரவுகளும் எவை என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த 10 இரவுகள் என்கிற அந்த வசனத்துக்கு விளக்கம் தருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த 10 இரவுகள், வலயாலின் அஷ்ர் என்கிற அந்த 10 இரவுகள் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களை தான் அல்லாஹு தஆலா பேசுகிறான் என்று அந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரிய தோழர்களே, இந்த 10 நாட்களுக்கு அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏகப்பட்ட சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், புகாரியிலே 969 செய்த இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மல் அமலு ஃபி ஐயாமில் அஷ்ரி அஃலலு மின் அமலி ஃபி ஹாதி.
இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற நல்லறங்கள் வணக்க வழிபாடுகள் ஏனைய மாதங்களிலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் நல்லறங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்வதை விட ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நேசிப்பதை விட இந்த 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் தஆலா அதிகமாக நேசிக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே ஏனைய மாதங்களை நாங்கள் ஒரு நோன்பு பிடித்தோம் என்று சொன்னால், ஏனைய மாதங்களை நாங்கள் ஒரு தான தர்மம் செய்தோம் என்று சொன்னால், ஏனைய நாட்களில் நாங்கள் ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுதோம் என்று சொன்னால், அதை விட இந்த 10 நாட்களில் இந்த அதே வணக்கத்தை செய்வோமையாக இருந்தால் அதற்கு அல்லாஹு தஆலா அந்த வணக்கத்தை நேசிக்கிறான், அதற்கு அல்லாஹு தஆலா அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறான். எனவே அந்த நாட்களில் நாங்கள் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியை இந்த நபிமொழி எங்களுக்கு அழகாக எடுத்து கொண்டிருக்கிறது. அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது இப்படி ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை விட இந்த 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், காலு வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவுமா சிறந்தது என்று நபி தோழர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது என்பது அது தனித்துவமானது. அப்படி அந்த ஜிஹாது செய்கின்றதை விட இந்த 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் சிறப்புக்குரியதாகி விடுமா என்று நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலல் ஜிஹாத், ஆமாம் ஜிஹாது செய்வதை விட சிறப்புக்குரியது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா ரஜுலுன் ஹரஜ யுகாதிரு ஃபி நஃப்ஸிஹி வ மாலிஹி வலம் யர்ஜி பிஷைஇன், எவனொருவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதற்காக ஜிஹாது செய்வதற்காக புறப்பட்டு சென்று தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய உயிரோடு அவன் சென்று அவைகளோடு மீண்டும் திரும்பி வந்து விட்டான் என்று சொன்னால் அவனை விட இந்த 10 நாட்களிலே ஒருவன் வணக்க வழிபாடில் ஈடுபடுவானாயாக இருந்தால் அவனை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான், அவனுடைய வணக்க வழிபாடு அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யுத்தத்துக்கு சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டால், அவன் யுத்தத்திலே மரணித்தான் என்று சொன்னால் அவனுடைய அந்தஸ்து வேறு. அவன் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படாமல், அந்த யுத்தத்திலே அவன் கொல்லப்படாமல் மரணிக்காமல் தன்னுடைய உயிரோடு தன்னுடைய சொத்துக்களோடு மீண்டும் அவன் திரும்பி வந்து விடுவானாயாக இருந்தால் அவனை விட இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களிலே ஒருவன் வணக்க வழிபாடுகள் செய்வானாயாக இருந்தால் அதை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான், அதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், ஜிஹாதை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிக்கிறான் என்று சொன்னால் இந்த நாட்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமும் முக்கியத்துவம் இருக்க முடியும். ஜிஹாது என்றால் என்ன? ஜிஹாது ஒரு சாதாரண ஒரு வணக்கமா? ஜிஹாது செய்கின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகளை இஸ்லாம் சொல்லுகிறது? பத்ர் போர் இருக்கிறது. இந்த பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நன்மாராயம் என்ன? அந்த பத்ர் போரிலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் வாழ்நாள் பூராக மரணிக்கின்ற வரைக்கும் அவர்கள் செய்கின்ற எல்லா பாவங்கள் செய்யவிருக்கிற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்ற ஒரு சிறப்பு சொல்லப்பட்டதா இல்லையா? அந்த பத்ர் போரிலே கலந்து கொண்ட ஒருவர், ஒரு நபித்தோழர் ஹாத்திப் இப்னு பல்தா, அவர் என்ன செய்தார்? ஒரு தேச துரோகத்தை செய்து கொண்டார். மக்கா வெற்றி சம்பந்தமான வெற்றி கொள்ளப்படுவது சம்பந்தமான ஒரு கடிதத்தை ஒரு விடயத்தை அவர் எழுதி வெளியிட்டு விட்டார். அது ஒரு தேச துரோகத்தை செய்து விட்டார். நபித்தோழர்கள்லாம் யார சொல்லலாம், அவர் யார் என்று காட்டுங்கள், அவரை கொன்று விடுகிறோம் என்று நபித்தோழர்கள்லாம் ஆக்ரோஷப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இவர் பத்ர் போரிலே கலந்து கொண்டார், அவர் வாழ்நாள் பூரா செய்கிற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான், அப்படி இருக்க நாங்கள் எப்படி இவரை தண்டிப்பது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் யுத்தத்திலே கலந்து கொண்டவருக்கு, அந்த பத்ர் போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது. அதே போல தபூக் யுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தபூக் யுத்தத்துக்காக மக்கள் எல்லாம் புறப்பட்டு சென்ற பொழுது 3 நபித்தோழர்கள் பல பேர் அந்த போரிலே கலந்து கொள்ளாமல் பின்வாங்கினார்கள். அதிலே விசேஷமாக 3 பேர், காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, முரா இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 நபித்தோழர்களும் இந்த தபூக் யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் பின்வாங்கி விட்டார்கள். அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளாத காரணத்தினால் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது பாருங்கள். 50 நாட்கள் 50 இரவுகள் அவரோடு யாருமே பேசக்கூடாது,
பள்ளிவாசலுக்கு வருவார், சலாம் சொல்லுவார், யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பிக் கொள்வார்கள். என்ன காரணம்? இந்த தபூக் யுத்தத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை. யுத்தத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் இவர்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. 40 நாட்டிரவுகள் கழிந்து விட்டது. அதற்கு பிறகு அந்த தண்டனையோடு சேர்த்து இன்னும் ஒரு தண்டனை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் ஊரிலிருந்து யாரும் உங்களோடு பேசாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்களே, உங்களுடைய மனைவிமாரை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவர்களுக்கு மனைவிமாரை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு 50 நாட்கள் யாரும் பேசாமல் இவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? ஏன் இந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? இவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை. யுத்தத்திலே கலந்து கொள்ளாதனால் இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், யுத்தம் என்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஜிஹாதை விட அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஆரம்ப 10 நாட்கள் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிக்கிறான் என்று சொன்னால், அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த ஜிஹாதை விட இதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த மாதத்தை தான், இந்த சிறப்புக்குரிய நாட்களை தான் நானும் நீங்களும் நாளையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம். நாளையிலிருந்து எங்களை ஆற தழுவ காத்திருக்கிறது இந்த சிறப்புக்குரிய 10 நாட்கள். ஜிஹாதை விட சிறப்புக்குரிய நாட்கள், ஜிஹாதை விட சிறப்புக்குரிய நாங்கள் செய்கிற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்கள் நாளையிலிருந்து எங்களை ஆற தழுவ காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாளை தான் சந்திக்க காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நாளை சந்திப்போமையாக இருந்தால் அந்த நாட்களை நானும் நீங்களும் வீணடித்து விட முடியுமா? அந்த நாட்களை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு சிறப்புக்குரிய அந்த நாளையில் நாங்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபட வேண்டும். ஜமாஅத்து தொழுகையை தவற விட்டு விடக்கூடாது. ஏன்? ஜிஹாது செய்வதை விட சிறப்புக்குரிய நாள் அல்லவா? சுன்னத்து தொழுகைகளை தவற விடக்கூடாது. ஏன்? ஜிஹாது செய்வதை விட நன்மையான காரியம் அல்லவா? அந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக தானம் தர்மம் செய்ய வேண்டும். ஏன்? ஜிஹாது செய்வதை விட சிறப்புக்குரியது அல்லவா? அப்படி இவ்வளவு சிறப்புக்குரிய அந்த ஜிஹாதை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிக்கிறான் என்று சொன்னால் அந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இபாதத்துகளில் அந்த நாட்களை அதிகமாக இஸ்லாத்துக்காக நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஏனைய நாட்களிலே வீண் விளையாட்டுக்களிலே கேளிக்கை கூத்துக்களை நாங்கள் ஈடுபடுகிறோம். அவைகளை எல்லாம் இந்த 10 நாட்களிலே ஒரு கணம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக, இபாதத்துக்காக, வணக்க வழிபாடுகளுக்காக எங்களை நாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களில் அந்த அளவு சிறப்புக்குரிய நாட்கள் தான் நாளையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய அந்த நாளை நாங்கள் வீணடித்து விடாமல் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் இன்றிலிருந்து தயாராக இருக்க வேண்டும். அதே போல இந்த 10 நாட்களுடைய சிறப்புகளை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், மாமின் அஅலமு இந்தல்லாஹ், மாமின் அஅலமு இந்தல்லாஹ் வலா அஹப்பு இலைஹி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷர். இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா நேசிப்பது போல் ஏனைய எந்த நாட்களிலும் செய்யப்படுகின்ற வணக்கங்களை அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅக்ஸரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத்தக்பீர் வத்தஹ்மீத். இந்த நாட்களிலே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தஹ்லீலை அதிகமாக சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை அதிகமாக சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஹ்மீதை அதிகமாக இந்த நாட்களிலே சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தை, இந்த 3 வார்த்தைகளும் இந்த 10 நாட்களிலே சொல்லப்படுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விட சிறப்புக்குரியது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விட நன்மையை ஈட்டித் தரக்கூடியது. அல்லாஹ் தஆலா ஏனைய மாதங்களிலே ஏனைய நாட்களிலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலகுவான இந்த 3 வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே அதிகப்படியான நேசத்துக்குரியதாக, அல்லாஹ்விடத்திலே அதிகப்படியான நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதோடு இந்த பிரார்த்தனையை நாங்கள் எங்களுடைய வாயினால் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கின்ற பொழுது, கடைக்கு செல்லுகின்ற பொழுது, தூங்குவதற்கு முன்னதாக என்று சொல்லி நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும்.
அன்புக்குரிய தோழர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த 10 நாட்களில் அவர்கள் அதிகமாக அவர்கள் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள், தக்பீர் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த 2 நபி தோழர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யஹ்ருஜானி இல சூக், அவர்கள் இந்த நாட்களிலே ஐயாமில் அஸ்ர் ஆரம்ப இந்த 10 நாட்களிலே சந்தைக்கு செல்வார்களாக இருந்தால், இந்த இருவரும் ஆரம்ப துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களில் சந்தைக்கு செல்வார்களாக இருந்தால் யுகப்பிரானி, அவர்கள் அங்கே தக்பீர் சொல்வார்கள், அன்னாசு பி தக்பீரிஹிமா, அவர்கள் சொல்லுகின்ற அந்த தக்பீரை பார்த்து ஏனைய மக்களும் சொல்லுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சந்தை என்பது, கடை தெரு என்பது பள்ளிவாசலுக்கு நேரெதிரான ஒன்று. அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய இடத்துக்கு அப்படியே நேரெதிரான ஒன்று ஒரு கடை தெரு சந்தை. அந்த இடத்திலும் கூட அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது கடினமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் கூட அவர்கள் இந்த தக்பீரை இந்த நாட்களில் அதிகம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகின்ற அந்த தக்பீரை பார்த்து ஆர்வத்தோடு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த தக்பீருடைய பெருமதி அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆரம்ப 10 நாட்களுடைய சிறப்பை அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த ஆரம்ப 10 நாட்கள் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தூரமாக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய தோழர்களே, நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகம் நினைவுபடுத்தக்கூடியவர்களாக, இந்த திக்ருகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக, அதிகம் சுன்னத்தான வழக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக, பரலான கடமைகளை நாங்கள் தவறவிடக்கூடாதவர்களாக இந்த 10 நாட்களை செப்பனிட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு சிறப்புக்குரிய நாளை தான் நாளையிலிருந்து நாங்கள் அனுபவிக்க காத்திருக்கிறோம். எனவே அந்த நாளை அன்புக்குரிய தோழர்களே அழகாக பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களை முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்த 10 நாட்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹதீதுகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வாசகங்களை பாருங்கள். மாமின் அஸ்கா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அகலமு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மகத்தான நாட்கள். அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நாட்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் ஹதீஸிலே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்கள் எவ்வளவு மகத்துவமிக்கதாக இருக்க முடியும், இந்த நாட்கள் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கக்கூடும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தோழர்களே, நாங்கள் எத்தனை துல்ஹிஜ்ஜா மாதத்தை கடந்திருக்கிறோம். எந்த துல்ஹிஜ்ஜாவை நாங்கள் இவர்களெல்லாம் நபித்தோர்களெல்லாம் செய்தது போல இந்த பிரயோசனங்களை எல்லாம் அறிந்து நாங்கள் செயற்படுத்தியிருக்கிறோம், கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருடைய வயதையும் தொட்டு பாருங்கள். ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஆரம்ப 10 வருடம் அவருடைய வாழ்க்கையிலே அறியா பருவம் என்று கழித்தாலும் ஏனைய 40 வருடங்கள் அவருக்கு இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் வந்திருக்கிறது. ஒரு 40 வயதுடைய ஒருவர் ஒரு 10 வருடத்தை கழித்தால் 30 வருடம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அவருக்கு வந்திருக்கிறது. அந்த 30 வருடத்தில் எத்தனை முறை இந்த நாட்களை அவர் சரியாக பயன்படுத்தி இந்த நாட்களை பிரயோசனப்படுத்தி அவர் அதை அந்த நாட்களை வழி அனுப்பி இருப்பார் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனை ஹஜ் பெருநாளை சந்தித்திருக்கிறேன், எத்தனை துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10களை சந்தித்திருக்கிறேன். அந்த எத்தனை 10களிலும் எந்த 10ஐ நான் பிரயோசனப்படுத்தி இருக்கிறேன். ரமதானிலே நாங்கள் கொடுக்கிற பிரயத்தனத்தை விட இந்த நாட்களில் அதிகமான பிரயத்தனத்தினை கொடுக்க வேண்டும் என்கின்றதை இந்த செய்திகளெல்லாம் எங்களுக்கு எடுத்தியம்பிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைவோமையாக இருந்தால், அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவானாக இருந்தால் அந்த நாட்களை இபாதத்தை கொண்டு நாங்கள் அலங்கரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே நல்லடியார்களே, ஏன் இவைகள் எல்லாம், ஏன் அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறான்? உங்களுக்கு தெரியும், கடந்த கால சமூகங்கள் அவர்களெல்லாம் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள். நூஹ் நபியுடைய காலம் அவர்கள் 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி முன்னைய சமுதாயங்கள் எல்லாம் பல 100 ஆண்டுகள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆயுள்கள் கொடுக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம், நம்முடைய இந்த சமுதாயத்தை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அகுமாரு உம்மதி பைன 60 வ 70,
60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆயுட்காலங்கள் கொடுக்கப்பட்டவர்களுடைய உம்மத்து என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முன்னைய சமுதாயம் பல 100 ஆண்டுகள் 950, 1000, 700, 800 என்று சொல்லி நூற்றுக்கணக்கான வருடங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் வெறுமனே 60க்கும் 70க்கும் இடைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த மக்கள் தங்களுடைய வாழ்நாளையிலே எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பார்கள், நாங்கள் எவ்வளவு செய்ய முடியும் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு வருடத்தையும் செப்பனிட்டாலும் கூட ஒரு 950 வருடம் வாழ்ந்த ஒரு மனிதர் 900 வருடங்கள் 50 வருடத்தை கழித்து விடுவோம், 900 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வணக்க வழிபாடுகள் செய்திருந்தார் என்று சொன்னால் அவருடைய நன்மையோடு எங்களுடைய நன்மையை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நாங்கள் நன்மையிலே பின்தங்கியவர்களாக இருப்போமா இல்லையா? அதனால் தான் அல்லாஹ் தஆலா நீதமானவன் அல்லவா? எனவே நன்மையில் அவர்களோடு நாங்களும் சமனாக இருக்க வேண்டும், நன்மையில் நாங்கள் இருவரும் சமனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படியாப்பட்ட மகத்துவமிக்க நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடையாது, ஆனால் நமக்கு லைலத்துல் கத்ர் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அவர்களுக்கு துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 சிறப்பு கிடையாது, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். என்ன காரணம்? இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அவர்கள் 950 வருடங்கள் செய்த அந்த நன்மையை விட நாங்கள் இந்த குறுகிய கால வாழ்க்கை வாழுகின்ற நாங்கள் இந்த வாழ்க்கையிலே கிடைக்கப் பெறுகிற அந்த ஓரிரு சிறப்புக்குரிய தினங்களை சிறப்புக்குரிய நாட்களை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த அவர்கள் செய்த நன்மையை நாங்கள் ஈற்றிக்கொள்ள முடியும், அதற்கு நாங்கள் சமனாக ஆகிக்கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் தஆலா இப்படியாப்பட்ட சிறப்புக்குரிய நாட்களை மகத்துவமிக்க நாட்கள் லைலத்துல் கத்ர் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 என்று சொல்லி சிறப்புக்குரிய நாட்களை நேரங்களை அல்லாஹ் தஆலா எமக்கு வழங்கி இருக்கிறான். எனவே அதை ஏன் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த பிரயோசனத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நாட்களை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம், வீணடித்து விட மாட்டோம். எனவே அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்புக்குரிய நாட்கள் அல்லாஹ் தஆலா தந்த காரணம் நாங்களும் ஏனைய முன்னைய சமுதாயங்கள் போன்று நன்மையிலே அவர்களோடு சமனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்களை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தி நாங்கள் அந்த நாட்களில் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதிகமான தான தர்மங்கள் செய்து நாங்கள் நன்மையை ஈற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களுக்குரிய சிறப்புக்குரிய இன்னும் ஒரு சிறப்புக்குரிய நாள் தான் பிறை 9வது நாள். பிறை 9வது நாள். இந்த 9வது நாளுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹாஜிகள் எல்லாம் இஹ்ராமுடைய உடை அணிந்து பிறை 8 அவர்கள் தவாபோடு தன்னுடைய ஹஜ்ஜை ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்து பிறை 9வது நாள் இவர்கள் அரபாவிலே ஒன்று கூடுவார்கள். இந்த அரபாவுடைய நாள் தான் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரபாவுடைய நாள். இந்த அரபாவுடைய நாளுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது என்ன சிறப்புகள் என்று சொன்னால், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள் அரபாவுடைய தினத்தில் தான் ஹாஜிகள் எல்லாம் அரபாவிலே ஒன்று கூடுவார்களே, இவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பெருமைப்படக்கூடிய ஒரு நாள் இந்த அரபாவுடைய நாள். எப்படி? வானவர்களிடத்திலே மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னுடைய அடியார்களை பாருங்கள், தலைவிரி கோலமாக இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். எதற்காக? என்னை பெருமைப்படுத்துவதற்காக, என்னை வணங்குவதற்காக என்னுடைய அடியார்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து மக்களை நபி மலக்குமாரிடத்திலே காட்டி அல்லாஹ் தஆலா பெருமைப்படுகிற ஒரு நாள், சிறப்புக்குரிய ஒரு நாள் தான் இந்த அரபாவுடைய நாளாக இருக்கிறது. அதே போல இந்த அரபாவுடைய நாள் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் ஹாஜிகளாக ஹஜ்ஜில் இருக்கிறார்களோ அவர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் இந்த அரபாவுடைய நாளில் பிறை 9வது நாளில் அவர்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது புகாரிலே 2840வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை பாருங்கள். மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே எவரொருவர் ஒரு நோன்பு நோட்கிறாரோ பகதல்லாஹி வஜ்ஹு அனின்னார், அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா 70 கரீபா 70 ஆண்டுகள் பயண தூரத்துக்கு அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா நரக நெருப்பை விட்டு அப்படியே தூரமாக்கி விடுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவர் ஒரு நோன்பு நோட்பாராக இருந்தால் அந்த ஒரு நோன்பு நோற்ற காரணத்தினால் அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா 70 ஆண்டுகள் பயண தூரத்துக்கு நரகத்திலிருந்து ஓரமாக்குகிறான். இது நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய
உடலை பரிசோதிப்பதற்காக, சுகர் செக் பண்ணுவதற்காக, கொலஸ்ட்ராலை செக் பண்ணுவதற்காக மணித்தியால கணக்கில் நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். 10-12 மணித்தியாலங்கள் ஃபாஸ்ட் இருக்கிறோம். ஏன் இந்த ஃபாஸ்டிங் இருப்பது? எங்களுடைய பெருவேற்றை பெற்றுக்கொள்வதற்காக, எங்களுடைய உடலினுடைய பெருவேற்றை பெற்றுக்கொள்வதற்காக 10-12 மணித்தியாலங்கள் நோன்போடு இருக்கிறோம். அதே பெருவேர் அல்லாஹ் தஆலா கையிலே தந்திருக்கிறான். அதே போல ஒரு நோன்பை நோற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் 70 ஆண்டுகள் தூரம் நரகத்திலிருந்து ஓரமாக்கப்படுவீர்கள் என்கின்ற பெருவேற்று அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அப்படி பெருவேறு கிடைக்கப்பட்டிருக்கிற நேரத்திலும் கூட அதை நாங்கள் புரிந்து கொண்டும் அந்த ஒரு நோன்பை நோற்றுக்கொள்ள முடியாதவர்களாக ரமலானிலே நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, நோன்புக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை ஒரு நோன்புக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல இந்த அரபாவுடைய நாளில் துல்ஹஜ்ஜாவுடைய மாதம் பிறை 9 ஹாஜிகள் தவிர்ந்த ஏனையவர்கள் நோன்பு நோட்குமாறு சொன்னார்கள். இந்த அரபாவுடைய நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது சியாமு யௌமி அரஃபா, அரபாவுடைய நோன்பு இருக்கிறது அல்லவா, இந்த நோன்பு இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரபாவுடைய இந்த நோன்பு இருக்கிறது, இந்த நோன்பு முன்னைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் பின்னைய ஒரு வருடத்தினுடைய செய்ய இருக்கிற ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் நீக்கக்கூடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. நாங்கள் முன்னால் செய்த ஒரு வருடம், அடுத்து ஒரு வருடம் செய்ய இருக்கிற பாவங்கள் என்று சொல்லி அந்த 2 வருடத்தினுடைய பாவங்களை அது இல்லாமலாக்கி விடக்கூடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் 2 வருடங்கள் செய்கிற பாவங்களுக்கு ஒரே ஒரு நோன்பு கூலியாக இருக்கிறது தோழர்களே. ஒரே ஒரு நோன்பு வரும் அந்த அரபாவுடைய நாளை பிடிப்போமையாக இருந்தால் நாங்கள் 2 வருடங்கள் செய்கின்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று சொன்னால் அந்த நோன்பு எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கும். அந்த நோன்பு நோக்கக்கூடிய அந்த நாள் எவ்வளவு சிறப்புக்குரிய நாளாக மகத்துவமிக்கதாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய மகத்துவமிக்க ஒரு நாள் தான் இந்த ஆரம்ப துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களே ஒரு நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே வரக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு, அரபாவுடைய நாளுக்கு இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதிகமாக நரகவாசிகளை விடுதலை செய்கிற ஒரு சிறப்புக்குரிய நாள். ஏனைய நாட்களை விட இந்த அரபாவுடைய நாளில் தான், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய அரபாவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகளை அதிகமாக பொது மன்னிப்பு என்று சொல்லுவோமே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா விடுதலை செய்யக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. அதே போல இந்த மாதத்துக்கு இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த அரபாவுடைய நாளில் தான் நானும் நீங்களும் பின்பற்றி கொண்டிருக்கிறோமே இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூரணமாக்கப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்டதும் இந்த அரபாவுடைய நாளில் தான். அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு இடத்தில் வந்து கேட்கின்றார், அமீருல் மூமினீன் அவர்களே, உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுடைய வேதத்தில் அல் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த நாளை திருநாளாக கொண்டாடி இருப்போம், ஒரு பெருநாளாக திருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்ன பொழுது என்ன வசனம் என்று பார்க்கின்ற பொழுது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று வரக்கூடிய அந்த வசனம், இத்தோடு இன்றைய நாளோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் அப்படியே பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே. இந்த இஸ்லாமிய மார்க்கம் படிப்படியாக காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் ஒவ்வொன்றாக இறங்கிக் கொண்டிருந்தது, அந்த அத்தனையும் ஒன்று சேர்த்து அத்தோடு முடிவடைந்து விடுகிறது. இவ்வளவுதான் மார்க்கம், இதுதான் உங்களுக்கான அந்த யாப்பு, இதன் அடிப்படையில் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அப்படியே பூரணப்படுத்திவிட்ட அந்த மகத்துவமிக்க ஒரு நாளும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களிலே ஒரு நாளாக அரபாவுடைய நாளான 9வது நாள் இருக்கிறது. அப்படி ஒரு சிறப்புக்குரிய நாள் தான் இந்த அரபாவுடைய நாளாக இருக்கிறது. அதே போல இந்த அரபாவுடைய நாளுக்கு இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பை நாங்கள் பார்ப்போமே என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், என்னுடைய அடியார்களிடத்திலே கேட்க மாட்டார்களா, என்னிடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டார்களா, நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இரவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு இறங்குகிறான், மக்கள்லாம் கேட்பார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறானே. அதே போல இந்த அரபாவுடைய நாளில் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 9வது நாளில் அல்லாஹ் தஆலா அரபாவுக்கு நேராக இறங்குகிறான். அரபாவுக்கு நேராக 1வது வானத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த அரபாவுடைய நாளில் இறங்குகிறான் என்று ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த நேரத்தில் ஹாஜிகள் எல்லாம் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருந்து அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு நேராக இறங்குகிறான். அந்த அரபாவுடைய மைதானத்துக்கு நேராக அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி என்னுடைய அடியார்கள் ஏதாவது கேட்பார்களா, கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கீழே இறங்கி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த நாள் எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்க வேண்டும் தோழர்கள். அன்புக்குரிய தோழர்களை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நாளை பயன்படுத்துவதற்காகத்தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் லுகரோடு அசரையும் சேர்த்து சுருக்கி தொழுது விடுவார்கள். லுகர் 2 ரக்காத்தையும் அசர் 2 ரக்காத்தையும் சேர்த்து அவர்கள் சுருக்கி அந்த இடத்திலே ஜம்மு கஸ்ர் செய்துவிட்டு அந்த நாள் முழுவதும் அவர்கள் பிரார்த்தனையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அசர் தொழ மாட்டார்கள், அவருடைய நேரம் வரும், ஆனால் தொழ மாட்டார்கள், லுகரோடு சேர்த்து தொழுது விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். ஏன், என்ன காரணம்? அப்படி பிரார்த்தனை, உருக்கமான பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கேட்டால் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அவர்களுக்கு நேராக அல்லாஹ் தஆலா அரபாவுடைய மைதானத்திலே முதலாவது வானத்துக்கு இறங்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தவற விடுவார்களா? அந்த நேரத்தில் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அரபாவுக்கு நேராக அல்லாஹ் இறங்கி அந்த ஹாஜியுடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிப்பது போல அந்த நேரத்திலே நானும் நீங்களும் இங்கிருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு பிரார்த்தனை அந்த நாளையிலே நாங்கள் செய்ய வேண்டும். அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த நாளுக்கு. அந்த நாளையிலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் என்ற அந்த பிரார்த்தனையை, அந்த தாரக மந்திரத்தை, இஸ்லாத்தினுடைய இந்த மூலாதாரத்தை அந்த நாளையிலே நானும் நீங்களும் அதிகமாக பறைசாட்ட வேண்டும். எங்களுடைய வாய்களினால், எங்களுடைய நாவுகளினால் அந்த வார்த்தையை அதிகமாக அந்த நாட்களில் நாங்கள் மொழிய வேண்டும். அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய நாள் அன்புக்குரிய தோழர்களே. அதே போல அந்த நாளையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அந்த அரபாவுடைய நாளில் அதிகமாக எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் அந்த நாளையிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போல இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய 10வது நாள் வருகிறது. 9வது நாளுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இனி 10வது நாளுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த 10வது நாள் யவ்முன் நஹர், அறுத்து பலியிடுவதற்குரிய நாள். அந்த நாளையில் நாங்கள் பெருநாளை முதலாவதாக அனுஷ்டித்து விட்டு காலை உணவுக்கு முன்னதாக அந்த பெருநாளுடைய தொழுகையை நாங்கள் தொழ வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பெருநாளுடைய தொழுகையை முதலாவதாக நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பெயரிலே நாங்கள் அந்த பிராணிகளை அறுத்து பலியிட வேண்டும். அந்த நாளையில் நாங்கள் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் சந்தோஷகரமாக கொண்டாடுவதற்குமாக அந்த நாளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். எனவே அன்புக்குரிய தோழர்களே, இப்படி மகத்துவமிக்க இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய அல்லாஹ் தஆலாவால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட, அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய இந்த ஆரம்ப 10 நாட்கள் நாளையிலிருந்து எங்களை ஆரத்தழுவ காத்திருக்கிறது. எனவே அந்த நாட்களை நாங்கள் கழுகட்சிதமாக பயன்படுத்த வேண்டும், வீணடித்து விடக்கூடாது. அந்த வெறுமனை வரக்கூடிய அந்த வெறும் 10 நாட்கள் தான். அந்த 10 நாட்களை எவ்வளவு எங்களால் பிரயத்தனம் மேற்கொண்டு அதிகமாக வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், நல்ல பல காரியங்கள், நோயாளியை சென்று விசாரித்தல், என்னென்ன நன்மையான காரியங்கள் இருக்கிறதோ எதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த எல்லா காரியத்தையும் அந்த நாட்களிலே முடியுமான வரைக்கும் நாங்கள் மேற்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரிய தோழர்களே, ஏன் தெரியுமா? ஏன் இந்த ஆரம்ப 10 நாட்களுக்கு இவ்வளவு சிறப்பு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்துல் பாரியிலே இந்த செய்தியை சொல்லுகின்றவர் சொல்லுகின்றார்கள், லி மகான் இஜ்திமாஇ உம்மஹாத்தி இபாதத்தி ஃபீஹி, எல்லா வணக்கங்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாட்கள் என்று சொல்லுகின்றார்கள். எல்லா வணக்கங்களும் இந்த ஆரம்ப 10 நாட்களிலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்கள். அதனால் தான் இது சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார்கள், வஹிய ஸலா, இந்த ஆரம்ப 10 நாட்களிலே தொழுகை இருக்கிறது, வஸ்ஸியாம், இந்த ஆரம்ப 10 நாட்களிலே நோன்பு இருக்கிறது, வஸ்ஸதகா, இந்த ஆரம்ப 10 நாட்களிலே சதகாக்கள் செய்ய முடியும், அதே போல வல் ஹஜ், இந்த ஆரம்ப 10 நாட்களிலே ஹஜ்ஜும் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலா யதஅத்த ذلك ஃபீ கைர், ஏனைய நாட்களிலே இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள்.
பாருங்கள், ரமலான் இருக்கிறது. இந்த ரமலானில் நோன்பு பிடிக்கலாம், தான தர்மம் செய்யலாம், தொழலாம், ஹஜ் செய்ய முடியாது. ஏனைய மாதங்களில் எல்லாம் செய்ய முடியும், ஹஜ் செய்ய முடியாது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஹஜ்ஜும் செய்ய முடியும், அரபாவுடைய நோன்பு நோக்க முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும், வணக்க வழிபாடுகள் செய்ய முடியும். எல்லா விடயங்களையும், எல்லா வணக்க வழிபாடுகளையும் இந்த ஆரம்ப 10 நாட்கள் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஃபத்ஹுல் பாரியில் எழுதுகின்றார்கள். எனவே எல்லா வணக்கங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களை நாங்கள் சரியாக திட்டமிட்டு அந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஆரம்பத்திலே சொன்னது போல ஜிஹாது செய்வதை விட எவ்வளவு சிறப்பான ஒரு ஜிஹாத், அந்த ஜிஹாதை விட சிறப்புக்குரியதாக நாங்கள் செய்கிற ஒரு சின்ன வணக்கம் அந்த நாளையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே அன்புக்குரிய தோழர்களே, இந்த நாட்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு, இந்த நாட்களுடைய சிறப்பை புரிந்து கொண்டு, இந்த நாட்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அளவுக்கு அதிகமான நன்மைகளை ஈற்றிக்கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வதோடு எங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் அதில் ஈடுபடுத்த வேண்டும். கணவன்கள் தங்களுடைய மனைவிமார்கள் அதில் ஈடுபடுத்த வேண்டும். குடும்பமாக சேர்ந்து கணவன் மனைவி சேர்ந்து அந்த பிள்ளைகளை அந்த வணக்க வழிபாடு ஈடுபடுத்த வேண்டும். எப்படி குடும்பமாக சேர்ந்து இந்த 10 நாட்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு இவ்வளவு சிறப்புக்குரிய நாளாக இருக்கும். எனவே சொல்லுவார்கள், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்று சொல்வார்கள். எனவே இந்த நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் நாங்கள் அதை கை செய்தப்பட்டு அர்த்தமில்லை. எனவே வரக்கூடிய அந்த நாட்களே காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்று சொல்வது போல கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பம், அந்த 10 நாட்கள் மாத்திரம் நான் இதை செய்ய முடியும். நாளையிலிருந்து அது ஆரம்பமாக இருக்கிறது. எனவே நாளையிலிருந்து நாங்கள் இந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு திட்டமிட்டு நேரத்தை நாங்கள் ஒதுக்கி அதிகமாக குர்ஆன் ஓதி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்குரிய வசதி வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற அந்த நல்ல பிரார்த்தனையோடு இந்த ஆரம்ப உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.